வெல்கம் டு உமா சமையல். நான் இன்றைக்கி புடலங்காய் ஸ்டஃப்டு கறி பண்ண போகிறேன். இந்த புடலங்காய் எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் விடுறேன். ஆயில் சூடானதோ பெருங்காயம் போடுறேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகா வத்தல் ஒரு 5 போட்டிருக்கேன். இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்துட்டு தேங்காய் இதுலேயே போடுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இந்த டிஷ்ஷுக்கு வேண்டிய சால்ட் உப்பு போடுறேன், கல் உப்பு. அப்புறம் இது ஆறுனதும் பொடி பண்ணிட்டு வந்துட்டு மற்றதை காமிக்கிறேன். இந்த ஸ்டஃப்டு புடலங்காய்க்கு வறுத்தது மனம் அதெல்லாம் இப்போ பொடி பண்ணுறேன், மிக்சியில் போட்டுருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு பொடியாயிருக்கு, இது போதும். எல்லா புடலங்காயும் ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா வெந்துடுத்து பாருங்க. புடலங்காய் ஸ்டஃப் புடலங்காய் நல்லா ஆறின அப்புறம் இதேமாரி கட் பண்ணிங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு சின்ன குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஆயில். கடுகு போடுறேன், உளுத்தம்பருப்பு போடுறேன், உளுத்தம்பருப்பு செவந்துடுச்சு. இந்த வெண்டை புடலங்காயெல்லாம் வச்சு விடுறேன். இந்த ஸ்டேஜில் அணைச்சிடலாம். நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. ஸ்டஃப்டு புடலங்காய் கறி ரெடி.